நான் இப்ப சொல்ல போறேன் இந்த 5 வகை கிழங்குல இவ்ளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கான்னு நீங்களே ஷாக் ஆவீங்க. உங்களுக்காக டாக்டர் பூஜா. நம்பர் 1, உங்க ஸ்கின் நல்லா க்ளோவா இருக்கணும், ஹேர் க்ரோத் நல்லா இருக்கணும்னா டெய்லி உங்களோட ரொட்டீன்ல சக்கரவள்ளி கிழங்க ஆட் பண்ணிக்கோங்க. இதுல பீட்டா கேரோட்டின்ங்கிற கண்டென்ட் அதிகமா இருக்கனால உங்க ஸ்கின்னுக்கு இது ரொம்பவே ஹெல்த்தி. நம்பர் 2, பிளட் ப்ரெஷர், ஹை கொலஸ்ட்ரால் லெவல், ஹார்ட் டிசீஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்கா? டெய்லி சேப்பக்கிழங்க ஆட் பண்ணிக்கோங்க. இதுல பொட்டாசியம், ஃபைபர் கண்டென்ட்லாம் அதிகமா இருக்கனால பிபி அண்ட் கொலஸ்ட்ரால் லெவலை கரெக்ட் லெவலில் மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்பர் 3, மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்கா? டெய்லி உங்க டயட்ல மரவள்ளி கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதுல கால்சியம் கண்டென்ட் அதிகமா இருக்கனால உங்க போன் ஸ்ட்ரென்தன் ஆகிறது மட்டும் இல்லாம ஆஸ்டியோபோரோசிஸ் வராம ப்ரிவென்ட் பண்ண முடியும். நம்பர் 4, மலச்சிக்கல், குடல் பிரச்சனை, அல்சர், பைல்ஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்கா? டெய்லி சேனக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதுல ஃபைபர் கண்டென்ட் வித் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ப்ரீபயோட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கறனால உங்களோட கட் ஹெல்த்துக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்பர் 5, லாஸ்டா இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுதாங்க டயபெட்டிக் பேஷண்ட்க்கு. டயபெட்டிக் பேஷண்ட் எல்லாருமே டெய்லி டயட்ல பனங்கிழங்கு சேர்த்துக்கிறது மூலயமா அவங்களோட பிளட் சுகர் லெவலை கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். உணவே மருந்து, மறந்துடாதீங்க. இந்த மாதிரி நிறைய ஹெல்த் டிப்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.